10 ஆண்டுகள் தோல்விக்கு பின் கடந்த 2021 தேர்தலில் திமுக செய்த பிரச்சாரம் மக்களிடம் சென்று சேர்ந்தது. அதற்கு மிக முக்கிய காரணம் அவர்கள் கொடுத்த பொய் வாக்குறுதிகள். 1-2 அல்ல, நீட் தேர்வு ரத்து, மாதம் ஒரு முறை மின் கட்டணம், பெட்ரோல் டீசல் விலை குறைப்பு, ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் ஒரு மருத்துவக் கல்லூரி, அனைத்து பெண்களுக்கும் 1000 ரூபாய் உள்ளிட்டவற்றை நம்பி மக்கள் வாக்களித்தனர். ஆனால் கொடுத்த 505 வாக்குறுதிகளில் 15% கூட நிறைவேற்றவில்லை. தற்போது அந்த வாக்குறுதிகள் அனைத்தையும் மறந்து மீண்டும் புதிதாக 525 வாக்குறுதிகளுடன் களத்தில் இறங்கியிருக்கிறது திமுக. அதில் எதுவுமே குறிப்பிட்டு சொல்லும் அளவிற்கு இல்லை என்பது திமுகவினரின் பரப்புரையிலேயே வெளிப்படுகிறது. ஒன்றுக்கும் உதவாத 8000 ரூபாய் கூப்பனை மட்டுமே சொல்லி வாக்கு கேட்கும் திமுகவினரை புரிந்து கொண்ட மக்கள் விரட்டி அடித்து வருகின்றனர். அதே நேரம் அஇஅதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடியாரோ அதிமுக அரசின் 10 ஆண்டு கால சாதனைகளையும் 2026 தேர்தலில் அதிமுக அறிவித்துள்ள முத்தான வாக்குறுதிகளையும் எடுத்து கூறி செல்லும் தொகுதிகளில் எல்லாம் அப்பகுதி மக்களின் பிரச்சனைகளை கூறி அதற்கு தீர்வு காண்பதாக உறுதி அளித்து வருகிறார். அவரது பிரச்சாரம் மக்களிடம் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. அனைத்திற்கும் மேல் ஸ்டாலின் மற்றும் உதயநிதியின் அவதூறு பேச்சுக்களுக்கு கொடுக்கும் ஒவ்வொரு பதிலடியும் அடிக்கும் பால் அனைத்தும் சிக்ஸர் என்பது போல ஒவ்வொரு பதிலடியும் மக்களிடம் பெரும் கவனம் பெற்று வருகிறது. ஸ்டாலின் மிக சிரமப்பட்டு தன்மானம் இழந்து கூட்டி வந்த ராகுலின் பிரச்சாரத்தில் மொழிபெயர்ப்பு எப்படி நடந்தது என்பதை பார்த்து தமிழ்நாடே சிரித்தது. ஸ்டாலின், உதயநிதி மற்றும் கனிமொழி என திமுகவினர் யாரின் பிரச்சாரமும் மக்களிடம் எடுபடவில்லை. ஆனால் திமுக கூட்டணியில் உள்ள அனைத்து கட்சி தலைவர்களையும் ஓவர்டேக் செய்துள்ளது தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதாவின் பிரச்சாரம். அதை கேட்டு ஸ்டாலினே ஆடி போய்விட்டார். தமிழ்நாடு முழுக்க ஒரே ஒரு குற்றச்சாட்டு தான் அண்ணன் மேல இருக்கு. அதுவும் இந்த பெண்கள் கூட்டத்தில் நான் சொல்றேன், எங்க பார்த்தாலும் பாலியல் வன்கொடுமை, போதை கலாச்சாரம் இருக்கு. இதை தவிர வேற என்ன சொல்ல முடியும்? வேற ஒன்றும் சொல்ல முடியாது இந்த ஆட்சியின் மேல. மனதில் உள்ளதை, நாட்டு நடப்பை அப்படியே மேடையில் பேசிய பிரேமலதாவை ஹம்சா லதா என்ற அளவிற்கு விமர்சித்து பார்த்து தலையில் அடித்துக் கொள்கிறார்கள் திமுக உடன்பிறப்புகள். 2021 செந்தில் பாலாஜி குறித்து குற்றம் சாட்டிய கமல்ஹாசன் தற்போது அவருக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்வதென திமுகவின் பிரச்சாரங்கள் ஒவ்வொன்றும் விமர்சனத்திற்கே உள்ளாகி வருகின்றன. வாக்குறுதிகள், பிரச்சாரம் என மக்களிடம் எதுவுமே எடுபடாததால் பல கோடிகள் செலவழித்து கணக்கற்ற விளம்பரங்களை வெளியிட்டுள்ளது திமுக. அதுவும் மக்களிடம் எரிச்சலையே ஏற்படுத்தி இருப்பதாக உளவு செய்திகள் வந்திருப்பதால் செய்வதறியாது தலையை பீய்த்து கொண்டிருக்கிறதாம் அறிவாலயம்.